வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சி பெண்டிங்கில் இருந்தது பார்த்தீங்களா, எல்லாம் எது எடுத்தாலும் டிலே அந்த வேலையெல்லாம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வே உங்களுக்கு இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கே தோணும், இது பதில் நல்ல விஷயமா இருக்கே, இது நடக்க போதே அப்படி நினைப்பீங்க, அது நடந்துடும். நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை மட்டும் எடுத்துக்கோங்க, அது ஒரு கூடுதல் கவனமாக வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். இது வரைக்கும் பெண்டிங்கில் இருந்த உங்கள் முயற்சிக்கு இருந்த சில விஷயங்கள் கிடைக்க தொடங்கும். மேலதிகாரிக்கிட்ட இருந்து உங்கள் கருத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய தொடர்புகள் மூலியமாக புதிய வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய கான்ட்ராக்ட்ஸு இல்லை பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, பாக்கிப்படி ஒன்றும் கவலை இல்லை. பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சீராக இருக்கும். தாமதமாக இருந்த பழைய பேலன்ஸ் எல்லாம் கூட இந்த வாரம் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் குடும்பத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ சின்ன செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் நீங்கள் சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏற்படுத்தி தரத்துக்கு உதவியாக இருக்கும். தேவையற்ற பொருள்களுக்காக அதிகம் செலவு செய்கிறத தவிர்த்துக்கோங்க, அதுக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. பெரிய தொகையை கடன் கொடுக்கறதுல ரொம்ப கவனம், முடிஞ்சால் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதரவு ரொம்ப தேவையாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். உறவினர்கள் கூட இருந்த மனக்கசப்பு குறையக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். சில பேருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சு அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பார்ட்னர்ஸ் கிட்ட கூட ஒரு நல்ல ஒரு மனம் திறந்து பேசுகிறது உங்களோட உறவை மேம்படுத்தக்கூடிய சின்ன வளர்ச்சி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும், அது கவனமாக பார்த்துக்கோங்க. திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கும், அது கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் மனசில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். ஏன் இருக்கும்? தூக்கம் குறையும். தூக்கம் குறையிறது மூலியமாக இருக்கும். அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது கூடுதல் கவனம் வச்சு கொஞ்சம் பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க. அது ரொம்ப அவசியம். அது உங்களோட நல்ல ஒரு முயற்சிக்கு வழித்துணையாக இருக்கும். ஹெல்த்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாள் செப்டம்பர் 1, 3, 4. அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் தேதி வியாழக்கிழமை, 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் இயல்பாகவே நல்லாயிருக்கும். இந்த நல்ல விஷயங்களுக்கு, நல்ல முயற்சிகளுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியும். அதாவது திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. அந்த நாள் அவசர முடிவு எடுக்கிற மாதிரியாக இருக்கும், அதை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அப்படியே இருந்தாலும் குழப்பங்களை நிறுத்தி கொஞ்சம் மனசை அமைதி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க, குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையும். எந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாகவும் நம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ வாரத்தோட இறுதியில் அது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவு தரக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சது. ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வர வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.